Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்டு நாட் போடணும். இல்லைன்னா இதை உருவினீங்கன்னா மேலே உள்ள நீடில் எடுத்துகிட்டு கீழே உள்ள இந்த த்ரெட்டை நீங்கள் இழுத்தீங்கனாலே என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு உருகிட்டு வந்துடும். ஸோ அப்படி உருகாமல் இருக்கணும் நம்மளுடைய ஸ்டிச்சஸ் எல்லாமேவோ. அதனால் எண்டு நாட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ எண்ட் நாட் போடுறதுக்கு முதல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை நல்லா பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க அந்த லூப்பை. அதுக்கு பக்கத்துலேயும் அதுக்கு இது உள்ளே தான் இருக்கணும் நீடில். அது பக்கத்துலேயே இன்னொருக்கா இது பண்ணி அகெயின் என்ன பண்ணணுன்னா ஒரு ரொட்டேட் பண்ணி கீழே இருக்கிற ரன்னிங் த்ரெட்டை மேலே இழுக்கணும். ஸோ அது வந்துடுச்சு பாருங்கள். இப்படி இழுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட லூப்பை நீங்கள் ஹோல் பண்ணி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணோம் திரும்ப உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 செயின் ஸ்டிச் முதல் போட்டுக்கிறேன். 1 2 3 4 போட்டாச்சு. இப்போது இந்த இதை நல்லா இழுத்து விட்டுட்டு இது உங்கள் ஃபிங்கர்கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்க த்ரெட்டை திரும்ப உங்களுக்கு இழுக்க வரும். ஸோ அடுத்து இருக்க திரும்ப அகெயின் கீழேருந்து இன்னொரு இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லூப்பை ஹோல்ட் பண்ணி இழுக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுடைய நாட் விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி மேலே கொஞ்சம் தெரியும். ஸோ இது நீங்கள் போட போட அதை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பழகிடும், கீழே போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் உள்ளே கூடி விட்டு அந்த போட்ட செயின் ஸ்டிச்சை முதல்ல வரைக்கும் இழுத்துருங்க. திரும்ப அது பக்கத்தில் இன்னும் செயின் ஸ்டிச் அதுக்குள்ளே கூடி எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பை ஹோல்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ அவ்வளோதான்.